காசாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவ்வளவோடு கடந்து போய்விடும். ஆனால் இந்த தடவை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் எந்த பகுதியை எடுத்தாலும், எங்கே ஒரு கூட்டம் நடந்தாலும், எங்கே 4 பேர் சந்தித்தாலும் காசாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஹூதிகள் செங்கடலில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறார்கள். செங்கடலில் போகிற எல்லா கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ள ஈரானை இழுத்து விட்டுறணும்ங்கிறதுல மிக தீவிரமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் இருக்கிறது. இதற்கு நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய கப்பல் மீது ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டது. அந்த அட்டாக்கை ஹூதிகள் நடத்தவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இதே நேரத்தில் யாரு நடத்தியது என்கிற கேள்விக்கு அமெரிக்கா சொன்ன பதில் ஈரான் நடத்தியது என்றார்கள். காசாவை நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். 23 லட்சம் மக்களை மறந்துடுவோம், குடிபெயர்ந்திருக்கிற மக்களை மறந்துடுவோம், கொல்லப்பட்ட மக்களை மறந்துடுவோம். அது என்ன பேச்சாக வரும் என்றால் ஈரான் 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 என்றுதான் வரும். இப்பொழுது அதைத்தான் செய்ய பார்க்கிறார்கள். ஜசீராவை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஜசீரா செய்தி சொல்லியிருக்கிறது. நாம் அதை பற்றிய பார்வையை திருப்ப மாட்டோம். உலகத்தில் அத்தனை மழுங்கடிக்கப்பட்டது மிடில் ஈஸ்ட் வாராக மாறிவிடும். எனவே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதுவரைக்கும் இப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 11,000 பேர்ல 1085 பேர் சிறுவர்கள். இதுவரைக்கும் இப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 11,000 பேர்ல 1085 பேர் சிறுவர்கள். இலங்கையில் இருந்து செங்கடல் பாதுகாப்புக்காக போகக்கூடிய கப்பல் 2 வாரங்கள் சுமார் 15 நாட்கள் அந்த இடத்திலே தரித்து நிற்க வேண்டியிருந்தால் 15 நாட்களுக்கு 250 மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். ஏன்னா பொருட்கள் விலை கூடிக்கிட்டே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நிலைமை இருக்கிறது என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கிலே காசா மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட ஆரம்பித்து இன்றைக்கு 89வது நாளை தாண்டுகிறோம். நாளைய தினம் 90வது நாள், 3 மாதங்கள் முடிகிற ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த பதட்டத்திற்கான காரணம் என்ன என்று சொன்னால், காசா மீதான தாக்குதலில் ஆரம்பித்து தற்போது ஈரான் மீதான தாக்குதலாக இது மாறிவிடுமோ என்கிற அச்சம் எழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போதைய நிலையில் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து இன்றைய நிலை வரை சுமார் 3 மாதங்களுக்குள்ள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் 1945களுக்கு பிறகுல இருந்து உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த காசா பற்றிய பேச்சும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்களும் இவ்வளவு தூரம் அழுத்தமாக ஆழமாக பேசப்பட்டது என்பது கிடையவே கிடையாது. அவ்வப்போது பேசுவார்கள், காசாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுவார்கள், இவ்வளவோடு கடந்து போய்விடும். ஆனால் இந்த தடவை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் எந்த பகுதியை எடுத்தாலும், எங்கே ஒரு கூட்டம் நடந்தாலும், எங்கே 4 பேர் சந்தித்தாலும் காசாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு காசா என்கிற பேச்சு மக்கள் மத்தியிலே தற்போது பெரியதொரு பேசுபொருளாக மாறி மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய விமர்சனத்தை, சர்ச்சைகளை என்றெல்லாம் எல்லா பக்கமும் அது உருவாக்கி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு 89வது நாளை தாண்டி நாம் இந்த தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை பார்த்து வர்றோம். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். இந்த வீடியோக்களை பொறுத்தவரையில் நான் இது சம்பந்தமாக பேசுகிற ஒரு ஆளாக நான் இருக்கவே இல்லை. நம்ம இதை பேச ஆரம்பித்ததற்கான காரணம் முஸ்லிம்களை பற்றியும், இஸ்லாத்தை பற்றியும், காசாவில் நடக்கிற அநியாயங்கள் பற்றியும் பொய்யான புரட்டான சம்பவங்களை பல பேரும் பகிர ஆரம்பித்தார்கள்.
குறிப்பாக இணையதளங்களில் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் இது பாரிய அளவில் வியாபிக்க ஆரம்பித்த காரணத்தினால அதற்கு எதிரான உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாம் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருள் காரணமாக தற்போது பொய்கள் கீழே போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான செய்திகளை மக்கள் பல தரப்பினரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன மத குல பேதமில்லாமல், இயக்க பேதமில்லாமல் அத்தனை பேருமே இந்த உண்மையான செய்திகளை தேடணும். காசா மீதான இந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் என்னோட தொலைபேசியில் உரையாடுகிறீர்கள், மெசேஜ் அனுப்புறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க. சில பேருடைய மெசேஜுக்கு நான் 2 நாட்கள் ஆனாலும் ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நிறைய மெசேஜ்களை நீங்கள் அனுப்பி இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரியட்டும். ஏன்னா அத்தனை பேருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது, காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக என்னுடைய முனைப்புகளை செய்கிற ஒருவனாக நான் இருக்கிறேன். ஜனநாயகத்தை நம்புகிற ஒருவனாக இருக்கிறேன். தீவிரவாதத்தை எதிர்த்து காலாகாலமாக குரல் எழுப்புகிற ஒருவனாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதன் பின்னும் அது தொடரும் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய உரையை பார்க்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நாம படித்து கொடுக்கிற விஷயம் என்னன்னா, பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும், ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திர பாலஸ்தீனம் கிடைப்பதற்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் சுதந்திர போராளிகள் என்கிற செய்திகளையும் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இதை எப்படியாவது இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் மீதான உணர்வலையை சிதைக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை பற்றி முஸ்லிம்களும் மற்றவர்களும் குரல் எழுப்பக்கூடாது. பாலஸ்தீனத்தை மறந்துடணும் என்று இந்த யூத ஏஜென்ட் வேலையை பார்க்கக்கூடிய சில பேர் முஸ்லிம் மாதிரியே உருவகத்தை வைத்துக்கொண்டு சில பேர் சில காரியங்களை செய்து வருவதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்கவும் மாட்டீங்க. என்னையே பல பேர் தொடர்பு கொண்டு இப்படி இருக்குதா இல்லையாண்டெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்களே என்றெல்லாம் சொன்னாங்க. அத்தனையையும் இந்த காதால் கேட்டு இந்த காதால் என்னை போன்று விட்டு விடுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது அவர்களுடைய ஜனநாயகத்திற்கான, அவர்களுடைய சுதந்திரத்திற்கான போராட்டம். அந்த போராட்டத்திற்கு நாம் கொடுக்கிற ஒரு சப்போர்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் என்ன நடக்கிறது என்பதை நான் கன்வே பண்ணி கொண்டு இருக்கிறேன். அங்கே என்ன இதுதான் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத அரபுல, ஆங்கிலத்தில், வேற வேற மொழிகளில் வரக்கூடியதை எடுத்து ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பாலஸ்தீனம் இந்த தடவையாவது சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்து விட வேண்டும். அதற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். நம்மை போன்று அவர்களும் சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும். எம்புள்ள நல்லா சாப்பிடுது, எம்புள்ள நல்லா ஸ்கூல் போகுது, எம்புள்ள நல்லா குடிக்குது, எம்புள்ள சந்தோஷமா பார்க்கில் போய் விளையாடுது. எனவே அந்த பிள்ளைகளை கேடுகட்டு போனால் என்ன என்கிற சில மனித மிருகங்கள் தற்போது வக்கிர புத்தியோடு இதை எப்படியாவது கலாப்ஸ் பண்ணிடணும், இதை பார்க்குற மக்களை பார்க்க விடாமல் பண்ணிடணும், பாலஸ்தீனம் மீதான இந்த தமிழ் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆதரவலையை கீழே விழுத்தாட்டணும், இஸ்ரேல்காரன் எப்படி கொள்ளுகிறானோ அதை நியாயப்படுத்தணும் என்கிற ஏஜென்ட் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இது போன்ற மனநோயாளிகளை நாம் ஒருபோதும் கருத்தில் கொள்வதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக தொடர்ந்து நான் பேசி வருகிற இந்த பேச்சுக்களில் ஒரு இடத்தில் கூட நான் பயங்கரவாதத்தை ஆதரித்தேன் என்பதை ஒரு நிமிட காட்சியை கூட ஒருவரும் காட்ட முடியாது. அது இங்க இருக்கக்கூடிய புல்லுருவிகள் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறை கூட யாரும் அப்படி ஒரு காட்சியை எடுத்து காட்ட முடியாது. ஏனென்றால் இயற்கையில் நான் எப்பொழுதும் பயங்கரவாதத்திற்கு எதிரானவனாக இருக்கிறேன், ஜனநாயகத்தை எப்பொழுதும் ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், தீவிரவாதத்திற்கு எதிராக கடந்த பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டே வருகிறேன் என்பது என்னை அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும், பாதுகாப்பு தரப்புக்கும் தெரியும். அதனால் தயவு செய்து இது போன்ற புல்லுருவிகள், காட்டி கொடுக்கிறவர்கள், அதற்கு அடுத்த வார்த்தைகளை நான் சொல்ல விருப்பமில்லை, மனநோயாளிகள், இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் நலவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அநியாயம் செய்யாமல் இருங்கள். உங்களுடைய குரோதத்தை என் மீது காட்ட விரும்பினால் என்னை தேடி நீங்கள் வரலாம், என் கன்னத்தில் வேணும்னா அடிச்சுட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து அந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கிற அவர்களுக்கான இந்த அலையை இல்லாமலாக்கி இஸ்ரேல்காரனுக்கு ஒத்தூதுகிற, அங்க இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கு ஒத்தூதுகிற இந்த பாம்பாட்டி வேலையை மட்டும் தயவு செய்து பார்க்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்தாக இருக்கிறது. அதை தாண்டி ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன்,
சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற, சமூகத்திற்காக குரல் கொடுக்கிறவர்களை சமூகத்திலிருந்து ஓரம் கட்டிவிட வேண்டும், இந்த சமூகம் நாசமாவே போகணும் என்று நினைக்கிறவர்களை தயவு செய்து அவர்களுக்கு கமெண்ட் அடித்து அவர்களை ப்ரொமோட் பண்ணி அவன் மாதிரி பார்த்துக்கிட்டு அவனுக்கு பின்னாடி காலத்தை கழித்து உங்களுடைய நேரங்களை வீணாக்கி அல்லாஹ்விடத்தில் நீங்களும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இது மாதிரி ஆக்களை டோட்டலாக இக்னோர் பண்ணுங்க. இந்த சமூகம் இனியாவது மேலே வர வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஆழமான அழுத்தமான செய்தியாக இருக்கிறது. இதை தாண்டி எது வந்தாலும் நான் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறேன். இன்றைக்கும் இன நல்லுறவை வலியுறுத்துகிற ஒருவன், வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒருவன் என்பது என்னை அறிந்த மாற்று மத நண்பர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்பதையும் நான் சொல்லி வைத்துக்கொண்டு இன்றைக்கு நடந்திருக்கிற விவகாரங்களுக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு நமக்கு தெரியும், இந்த வார் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து 4 முனை தாக்குதல்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஹூதிகள் செங்கடலில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறார்கள். செங்கடல்ல போகிற எல்லா கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈராக்ல சிரியாவில் இயங்கக்கூடிய சில இயக்கங்கள், அவர்கள் யார் என்பது நமக்கு தெரியல, அவங்க தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளவும் இல்லை, அவர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். அமெரிக்காவினுடைய பேஸ் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 107 தாக்குதல்களுக்கு மேலே இதுவரைக்கும் அவர்கள் ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல இருந்து தீவிரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் 2011 போல மூண்டு விடுமோ என்கிற அச்சங்கள் எல்லாம் மிக தீவிரமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் எப்படியாவது இந்த பிரச்சனைக்குள்ள ஈரானை இழுத்து விட்டுறணும்ங்கிறதுல மிக தீவிரமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் இருக்கிறது. இதற்கு நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய கப்பல் மீது ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டது. அந்த அட்டாக்கை ஹூதிகள் நடத்தவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இதே நேரத்தில் யாரு நடத்தியது என்கிற கேள்விக்கு அமெரிக்கா சொன்ன பதில் ஈரான் நடத்தியது என்றார்கள். ஈரான் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தவில்லை என்பது இந்தியாவுக்கே தெரிந்த உண்மையாக இருந்தது. எனவேதான் இந்தியா ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு முனைப்பையும் காட்டவில்லை. எப்படியாவது இந்தியாவை செங்கடல் பார்டருக்கு இழுத்துக் கொள்ளணும், இந்தியாவை ஈரானுக்கு எதிராக திருப்பிக் கொள்ளணுங்கிறதுல அமெரிக்கா முனைப்பு காட்டியது. அதுவும் தோல்வியில் முடிந்தது. அதே மாதிரி பல காரியங்களை எப்படியாவது ஈரானை உள்ள இழுக்கிறதுக்காக ஈரானுடைய முன்னாள் ராணுவ தளபதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அவர் கொன்றொழிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்தார்கள் ஈரானை உள்ள இழுக்கிறதுக்கு. என்ன, இந்த சந்தர்ப்பத்தை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. உலகம் முழுவதும் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற மோட்டோ மிக தெளிவாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சுதந்திர பாலஸ்தீனத்தை நோக்கி பெரும் கோரிக்கைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடியது 2 வழிகள். முதல் வழி, அவர்கள் இஸ்ரேலுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும். 2வது வழி, சுதந்திர பாலஸ்தீனத்தை கொடுக்க வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பது என்பது அமெரிக்காவையே விட்டு கொடுப்பதற்கு நிகரானது. ஏன்னா பாலஸ்தீனத்தை காட்டி தான் அவங்க மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனவே பாலஸ்தீன பிரச்சனை அவர்களுக்கு இருந்தே தீர வேண்டும். ஆனால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு உண்டான மக்கள் எழுச்சி சர்வதேச மட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கும் போது இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி என்று சொன்னால் ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி என்ன, இதை தடுப்பதாக இருந்தால் ஈரானை இந்த சண்டைக்குள் இழுக்க வேண்டும். ஈரான் சண்டைக்குள் வந்தால் ஒரு மிடில் ஈஸ்ட் வாராக அது மாற வேண்டும். ஈரானை தாக்குவதற்கு எந்த அரபு நாடுகள் எல்லாம் வருகிறது, வராமல் இருக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் எழும். எப்படி எழுந்தாலும் அமெரிக்கா ஈரானோடு யுத்தத்திற்கு போனால், ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வந்தால் அது ஒரு மிடில் ஈஸ்ட் வாராக, உலக போராக மாறுகிறதோ இல்லையோ, மிடில் ஈஸ்ட் வாராக மாறிவிடும். இப்படி மாறிவிட்டால் காசாவை நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். 23 லட்சம் மக்களை மறந்துடுவோம், குடிபெயர்ந்திருக்கிற மக்களை மறந்துடுவோம், கொல்லப்பட்ட மக்களை மறந்துடுவோம். அது என்ன பேச்சாக வரும் என்றால் ஈரான் 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 என்றுதான் வரும். இப்பொழுது அதைத்தான் செய்ய பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு
நடைபெற்ற ஒரு தாக்குதல், 2 பிரீஃப் கேஸ்ல தான் கொண்டு போய் குண்டு வைக்கப்பட்டதாக இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் என்று பிரஸ் டிவி தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அல் ஜசீராவில் நீங்க போய் அந்த தகவல்களை பார்க்க முடியும். தனியாக இது அல் ஜசீரா எப்படி இங்கிலீஷ்ல நீங்க போய் பார்க்க முடியும். இந்த இடம் வந்து அல் ஜசீராவினுடைய இணையதளத்தில் பாலஸ்தீன் அப்டேட் கொடுக்கிற மாதிரி இந்த இடத்துல இங்க நடந்திருக்கக்கூடிய, அதாவது ஈரான்ல என்ன நடக்குது என்கிற அப்டேட்டையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால் 2 பெட்டிகளில் குப்பை தொட்டிக்குள் வைக்கப்பட்ட குண்டுகள் இன்றைக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கப்பட்டிருக்கிறது என்பது இதுவரைக்கும் பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட எத்தனை பேர் சரியாக இறந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் முரண்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஜசீராவை பொறுத்தவரை இதுவரைக்கும் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஜசீரா செய்தி சொல்லியிருக்கிறது. பிரஸ் டிவியை பொறுத்தவரையில் அவர்கள் 120க்கு மேற்பட்டவர்கள் என்கிற ஒரு கணக்கை சொல்கிறார்கள். இதே நேரத்தில் மற்ற செய்தி சேவைகள் எல்லாம் 150 தாண்டி 200க்கு நெருங்கி கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருவர் மரணித்தாலும் அது மரணம் தான் என்கிற அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் இந்த குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த குண்டு தாக்குதலை நடத்தியது ஆரம்பமாக அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்கிற செய்திகள் வெளிவந்தாலும் அபிஷியலாக ஈரான் அதை அறிவிக்கவில்லை. இதை நடத்தியது யார் என்பது இதுவரைக்கும் தெரியல. ஆனா ஈரானுடைய ராணுவ தளபதி மிக மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த தாக்குதல் 2 வழிகளில் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கலாம். முதல் வழி ISIS பயங்கரவாதிகள் எங்களை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா ISIS யாரு என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். ISIS உருவாக்கினது யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும், எங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும். ISIS பயங்கரவாதிகள் யாருடைய உருவாக்கம், இந்த ISIS பயங்கரவாதிகளை உருவாக்கினதே அரபு நாடுகளில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான். அந்த ISIS பயங்கரவாதிகள் யாரு என்னங்கிற விவரமே தெரியாம சில மூளை மழுங்கியவர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முற்பட்டு பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு இஸ்லாத்தையும் சீரழித்தார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே அவர்கள் பயங்கரவாதிகள், கொடுமையான பயங்கரவாதிகள். அந்த IS பயங்கரவாதம் தற்போது ஏதோ ஒரு வகையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்கிற அச்சத்தை ஈரான் அரசாங்கம் வெளியிடுகிறது. காரணம் என்னன்னா, IS பயங்கரவாதிகள் தற்போது தாக்குதல் நடத்தி இங்கே வேறொரு பிரச்சனையை உண்டாக்க முனைகிறார்கள். இரண்டாவது, IS தாக்குதல் நடத்தவில்லை என்றால் இந்த தாக்குதலையும் இஸ்ரேலுடைய மொசாது நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகத்தை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்பொழுது ஈரான் ஒரு சர்ச்சைக்குள் சிக்க வேண்டும். ஈரானுடைய சண்டையாக இதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகிற போது இங்க பாலஸ்தீனத்தில் தோற்றதை நம்ம மறைச்சிடலாம், நம்ம தோத்துட்டோம்ங்கிறத மறைச்சிடலாம். பாலஸ்தீனத்துக்கு செய்கிற அநியாயங்கள் உலகம் மறந்துரும்ங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்ய பார்க்குறாங்க. அதனால இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அல்லது IS பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கலாம். எது எப்படி போனாலும் ஈரானுடைய உளவுத்துறை உலகத்தில் இருக்கிற பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ்ல ஈரானுடைய இன்டெலிஜென்ஸும் ஒரு தரப்பினர் என்பது நமக்கு தெரியும். மொசாதுக்கே டஃப் கொடுக்குறவங்க அவங்க சும்மா அந்த அப்படி இப்படி ஆக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களுடைய மத நடவடிக்கைகளில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. இது நான் பேசுறது பாலிடிக்ஸை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர்களுடைய ஷியா மதத்தை பற்றிய சிந்தனைகளை நான் இங்கே பேசவே இல்லை. அதனால அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரானை பொறுத்தவரையில அரபு கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய மிக துல்லியமான உளவுத்துறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் ஈரான் மிக மிக முக்கியமானது. அதனால தான் மொசாதை சேர்ந்த 4 பேரையே போன வெள்ளிக்கிழமை தூக்கில் தொங்க விட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. மேபி 2 நாட்களில் அவர்கள் இதை செய்தது யார் என்பதை துல்லியமாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இந்த தாக்குதலை லெபனான் கண்டித்திருக்கிறது. டர்க்கி குறிப்பாக துருக்கி கண்டித்திருக்கிறது. அதை தாண்டி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுமையான கண்டனத்தை இதற்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியமும் இதை கண்டித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் கண்டித்துத்தான் ஆகணும். ஏன்னு கேட்டா, ஐரோப்பாவுக்கு ஓரளவுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத துருக்கியே இதை எதிர்த்திருக்கிறது என்கிற நிலையும் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியமும் இது பயங்கரவாத தாக்குதல், அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்காவோடு எங்களை முட்ட விடுவதற்கான சூழ்ச்சி என்கிறார்
ஈரானுடைய ராணுவ தளபதி. ஏன்னு கேட்டா இப்ப அமெரிக்காவோட அவங்கள கோர்த்து விட்டு, ஏன்னா ரெட்சிக்குள்ள நமக்கு தெரியும் ஈரானுடைய கப்பலும் வந்திருக்கிறது. ரெட்சி பார்டர்ல பாபல் அந்த பார்டர்ல தற்போது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலும் நிற்கிறது. இப்படியான நேரத்தில் இந்த நிலைமையில் மோதல் ஒன்று ஏற்பட்ட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டையாக இது மாற்றப்பட்டு விட்டால், நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்ம அத்தனை பேரும் காசாவை மறந்துடுவோம். காசாவில் நடக்கிற அநியாயம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அங்க 23 லட்சம் பேரை கொன்று குவித்தாலும் நாம் அதை பற்றிய பார்வையை திருப்ப மாட்டோம். உலகத்தில் அத்தனையும் மழுங்கடிக்கப்பட்டது மிடில் ஈஸ்ட் வாராக மாறிவிடும். எனவே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈரான் இந்த நிமிடம் வரை இந்த விவகாரத்தில் தெளிவாக இருப்பது தெரிகிறது. அவர்கள் நேரடி யுத்தம் ஒன்றில் பங்கெடுப்பதற்கு முனையவில்லை. அவர்களுடைய முன்னாள் ராணுவ தளபதி கொல்லப்பட்டும் கூட அவங்க நேரடியான எந்த ஒரு தாக்குதலுக்கு முனையவில்லை. இதில் இன்னொன்று கவனிச்சுக்கிறங்க, ஏற்கனவே முன்னாள் தளபதி கொல்லப்பட்ட நேரத்தில் 11 தளபதிகள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுவும் பச்சை போய். ஈரான் ராணுவத்தினுடைய 11 தளபதிகள் எல்லாம் கொல்லப்படலை. அதே நேரத்தில் இன்றைய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தை சேர்ந்த ஒரே ஒரு சோல்ஜர்ஸ் மட்டும் கொல்லப்பட்டிருப்பதான தகவல் வந்திருக்கிறது. அதை தவிர்த்து மற்ற அத்தனையும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஈரானை இங்கே கோர்த்துவிட முனைகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹாட் டாபிக்காக மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் இதற்குள் வராமல் இருப்பது மிக முக்கியமானது என்பது மட்டுமல்லாமல், ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னவென்றால், நம்மை உளவியல் ரீதியாக தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள், மக்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுக்கே அடிச்சுட்டாங்க, ஈரான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது அப்படின்னு கிளப்பி விட பார்க்குறாங்க. பொறுமையா இருங்க, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எங்களுக்கு அடிக்க தெரியாமல் நாங்கள் கையை பொத்திக்கிட்டு நாங்கள் இருக்கலை, அடிக்க தெரியும், ஆனாலும் அமைதியாக இருக்கிறோம் என்கிற கருத்துப்பட ஈரானுடைய அதிபர் இன்றைக்கு சொன்னது மட்டுமல்லாமல், நாளைய தினம் வியாழக்கிழமை ஈரான் நாடு முழுவதும் துக்க தினமாக இந்த தாக்குதலையொட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பெரும்பாலும் ஐஎஸ் தான் காரணம் என்று ஏற்கனவே நான் சொன்னதை போல அவர்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான், ஜோர்தான், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நேரத்தில் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த அநியாயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து இதுவரைக்கும் அவர்கள் 22,000 மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதுவில்லாமல் முழு காசாவையும் ஒழித்து விட்டார்கள். 32 மருத்துவமனைகளில் 28 மருத்துவமனைகள் டோட்டலாக காலி செய்யப்பட்டிருக்கிறது, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பல குழந்தைகளை, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்து விட்டார்கள். 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற நிலை இருக்கும் போது, பாலஸ்தீனத்தினுடைய அதாவது சிறை கைதிகள் அமைப்பு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன செய்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, 11,000 பலஸ்தீனியர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதுன்னா குற்றவாளிங்கிறதுக்கு கைது செய்தான்னு நினைச்சுக்கிறாதீங்க. எப்படி கைது பண்ணுவான்னு கேட்டா, வருவான், வந்து என்ன செய்வான்னா, குழந்தை வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சா தூக்கிட்டு போயிடுவான். அந்த பொண்ணு சொன்னாங்களா இல்லையா, இப்போ இலங்கைக்கு வந்திருக்கிறவங்க கூட பாலஸ்தீனத்தில் திருமணம் முடித்த அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை வெளியே விடுறதுக்கே பயப்படுவோம் நாங்கள், குழந்தைய விளையாட, பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தூக்கிட்டு போய் சுமார் 11,000 பேர் இதுவரைக்கும் இப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 11,000 பேர்ல 1085 பேர் சிறுவர்கள், சில்ட்ரன்ஸ்ங்கிறாங்க. 1085 சிறுவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படியான நிலைமை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்தால் நமக்கு தாங்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 300 பெண்கள் அதிலே இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுவது மட்டுமல்லாமல், சிறையிலே இருப்பவர்களுக்கு நடக்கிற சித்திரவதைகள் தொடர்பான ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இன்றைக்கு ஜசீராவிலும் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆர்டிக்கலை நாம பார்க்கும்போது தாங்க முடியாத ஒரு கவலை ஏற்படுகிறது. என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகளை நிர்வாணப்படுத்துகிறார்கள், நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்கிறார்கள், நிர்வாணமாக இருக்கிறவர்களை நாயை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுதான் அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்கணும், அல்லாஹுதான் அந்த மக்களை பாதுகாக்கணும். குவாண்டனாமா சிறைச்சாலையில் என்ன எல்லாம் கேள்விப்பட்டோமோ, என்ன எல்லாம் நடக்கிறது என்று பார்த்தோமோ, அத்தனை அநியாயங்களும் ஒன்று விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாணப்படுத்தி ஆண்களையும் பெண்களையும் வெறி நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற
அதில் எப்படி சொல்றதுன்னு புரியலை. அவ்வளவு ஒரு அநியாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களை கைவிட மாட்டான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்புங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், மன்றாடுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவர்களை கைவிட மாட்டான். கடந்த கால வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. பத்ரை கண்டிருக்கிறோம், உஹதை கண்டிருக்கிறோம், ஹந்தக்கை கண்டிருக்கிறோம், இப்படி பல நூற்றுக்கணக்கான யுத்தகலத்தை கண்டிருக்கிறோம். அத்தனை யுத்தகலங்களிலும் அல்லாஹு தாலா அப்பாவிகளுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த சமூகத்திற்காக போராடியவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நபிகள் நாயகத்தினுடைய படையினருக்கு வெற்றியை கொடுத்தான். அநியாயம் செய்யாத போது சத்தியத்திற்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருந்தது. கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்க, நிர்வாணப்படுத்தி நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள், நிர்வாணமாகவே அமர வைக்கப்படுகிறார்கள், உணவு தண்ணீர் கொடுக்காமல் பட்டினியில் படுக்க வைக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய இந்த பிரிசன் சம்பந்தப்பட்ட செய்திகளில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நமக்கு தெரியும். இன்றைய தினமும் ஹூதிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த கப்பல் மீது CMACGM என்கிற கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு சரக்கு கப்பல். இந்த கப்பல் மீது இருட்டிலே தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருட்டு நேரத்தில் அவர்களுடைய வேகப்படகுகளில் வந்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்ல வந்து தாக்குதல் நடத்திவிட்டு அன்சாருல்லா ஹூதிகள் தப்பி சென்று விட்டார்கள் என்கிற நிலையில இந்த கப்பல் இஸ்ரேலோடு டைஅப்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தது. நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம், எச்சரிக்கையை மீறி அவர்கள் பயணித்தார்கள், எனவேதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று ஹூதிகள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஹூதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா உள்ளிட்ட டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடைய மிக முக்கியமான 5 இராணுவ கப்பல்கள் ரெட் சீல செங்கடல்ல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதாவது ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவினுடைய கப்பல் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஹூதிகளுடைய இந்த வேகப்படகுகளில் போய் அவங்க தாக்குதல் நடத்தும் போது ஏற்கனவே அவர்கள் தாக்குதல் நடத்திய போது 4 நாட்களுக்கு முன்பதாக 10 பேரை 3 படகுகளை மூழ்கடித்து அமெரிக்கா கொன்றது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கும் போதுதான் இன்றைய தினம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு தெரியும் ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் அத்தனை கப்பல்களும் வரவேண்டி இருக்கிறது. ஆசியாவில் ரெட் சி வழியாக வர முடியாமல் இருக்கிறது. கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிற பாதை இதுதான். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் யமன். இந்த இடத்துல நின்ற பாபல் மந்தப் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல தான் இந்த வழியாகத்தான் ரெட் சி வழியாக கப்பல்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய கப்பல் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. இங்க இந்த இடங்கள்ல எல்லாம் 4 கப்பல்கள், மொத்தமாக 5 கப்பல்கள் பிரித்தானியா, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடைய கப்பல்கள் வந்து நிற்கிற போதுதான் டென்மார்க்குடைய கப்பல் மீதும் 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அப்படியான நேரத்தில் தற்போது ஈரான் இங்கிருந்து அனுப்பி இருக்கக்கூடிய அவர்களுடைய கப்பலும் இந்த பாதையில் போய் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக தீவிரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்களும் அந்த இடத்திலே சுற்றுப்பாதையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹூதிகளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இருக்கிறது. இந்த ரூட்ல கப்பல்கள் வந்து போகும்போது உலக நாடுகள், குறிப்பாக மேற்கில் இருந்து வரக்கூடிய கப்பல்களால் இலங்கை, இந்தியா, மலேசியா உள்ளிட்ட மற்ற எல்லா நாடுகளுக்கும் லாபகரமான பயணமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தாக்குதல் நடக்கிற காரணத்தினால எல்லா கப்பல்களும் ஐரோப்பிய நாடுகளை சுற்றி இப்படி வர வேண்டியிருக்கிறது. சுமார் 40 நாட்கள் கூடுதலாக அவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய சங்கடமாக மாறி இருக்கிறது. அதனால் இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளை அழைத்தார்கள். சவுதியை கூப்பிட்டாங்க, அரபு நாடுகளை கூப்பிட்டாங்க. செங்கடல் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாங்க வரலன்ட்டாங்க. ஏன்னா காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது அதற்கு ஆதரவாகத்தான் ஹூதிகள் தாக்குகிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லி இங்க இருக்கக்கூடிய சவுதியோ மற்ற அரபு நாடுகள் எதுவுமோ வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது சில நாடுகள் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இலங்கையில் இருந்தும் 2 வாரங்களுக்கு ஒரு நேவி கப்பல் அனுப்ப இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் இருந்து செங்கடல் பாதுகாப்புக்காக போகக்கூடிய கப்பல் 2 வாரங்கள், சுமார் 15 நாட்கள் அந்த இடத்திலே தரித்து நிற்க வேண்டியிருந்தால் 15 நாட்களுக்கு 250 மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். ஏன்னா
பொருட்களை விலை கூடிக்கிட்டே இருக்குது. ஹூதிகளுடைய தாக்குதல் இங்க தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால கப்பல்கள் வர முடியாமல் இருக்கிறதுனால பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. பொருட்களை விலையை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நாடு ஏற்கனவே விழுந்து போய் இருக்குது. எனவே கண்ட்ரோல் பண்ண வேணும்னா இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ நான் அந்த பக்கம் சாய வேண்டி இருக்கிறது என்கிற கருத்துப்பட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையும் சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய ஒரு கப்பலும் அதை நோக்கி பயணிக்கும் நேவி கப்பல் போக போகிறது என்கிற செய்தியை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு இலங்கையினுடைய தேசிய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் அங்கு நடக்கக்கூடிய தாக்குதல்களில் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் சேர்ந்து இன்றைக்கு ஷேக் அஜிலின் பகுதிகளில் மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தி அளித்திருக்கிறார்கள். அல் புரூஜ் முகாமுக்கு வடக்கு பகுதிகளில் 2 இஸ்ரேலிய ராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள். தூபா பகுதிகளில் மெர்காவா புல்டோசர் ஆகிய அவர்களுடைய ஆம் வெஹிக்கிள் மீது தாக்குதல்கள் கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. இமாம் அலி பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 50 குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அல் குதுஸ் படையணி சொல்லியிருக்கிறார்கள். ஹுசாவுக்கு கிழக்கே 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரை அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கான் யூனிஸுக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அபு அலி முஸ்தபா படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஒரு உரையாற்றி இருக்கிறார். ஹசன் நஸ்ருல்லா பேசி இருக்கக்கூடிய உரையில சில செய்திகளை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன பிரச்சனை ஆரம்பித்ததற்கு பிறகுதான் உலகத்திற்கு மீண்டும் பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதே தெரியும் என்கிற ஒரு செய்தியை ஹசன் நஸ்ருல்லா மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா ஹூதிகளை பாராட்டி இருக்கிறார். ஹூதிகள் காசாவுக்காக செய்கிற பணி மெச்சத்தக்கது என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா பாராட்டி இருக்கிற அதே நேரத்தில் அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்கிற செய்தியை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதல் ஹமாஸ் அவர்கள் முழுமையாக சுதந்திரமாக செய்த தாக்குதல். அதிலே நாங்கள் பங்கெடுக்கவில்லை, அதிலே நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்கிற செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார். ஆனால் காசா மீதான தாக்குதல் நேரத்தில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அதனால தான் காசாவுக்கு ஆதரவாக நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தி அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் நாங்கள் யுத்தத்திற்கு அஞ்சவில்லை, நாங்கள் அதற்கு அஞ்சுவதும் இல்லை, நாங்கள் எதற்கும் தயங்காமல் இருக்கிறோம். ஒரு லெபனானுடனான பாரிய ஒரு போர் மூண்டால் கூட அதையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயார் என்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை ஹசன் நஸ்ருல்லா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இது இன்றைக்கு ஊடகங்களில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா முழுமையான ஒரு யுத்தத்திற்கு ஃபுல்லா தயாராகி ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் இறங்கிட்டாங்கன்னு சொன்னா அது பெரியதொரு பிரச்சனையாக மாறிவிடும். குறிப்பாக இஸ்ரேல் 2011 பாரிய ஒரு தோல்வியை ஹிஸ்புல்லாக்களிடத்தில் கண்டது என்கிறது மட்டுமல்லாம அந்த நேரத்தில் இவர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற வரலாறுகளும் இருக்கிற காரணத்தினால அவருடைய இன்றைய எச்சரிக்கை மிடில் ஈஸ்டில் சர்வதேசத்தில் ஒரு பாரிய அதிர்வரைகளையும் உண்டாக்கி இருக்கிறது. இப்படியான பல செய்திகள் இருக்கும்போது இந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் எவ்வளவு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட மேப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் என்ன 1 2 3 4 5 என்று சொல்லி எண்ணிக்கொண்டே போக முடியும். 6 7 8 8ன்னா இதில் நிறைய இடம் காட்டுறாங்க. இதில் ஒரு 6 7 தாக்குதல்கள் இந்த இடத்துல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு தாக்குதல் தான். இதே மாதிரி இது ஒரு தாக்குதல் அல்லது 2 தாக்குதல் நடத்தப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஏரியாவில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கெல்லாம் பல தாக்குதல். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களால் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு மத்தியில் தான் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையினுடைய ஒரு முக்கிய காட்சி இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எத்தனை பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தில் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடக்கிற அநியாயத்தை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த சுமார் 80 பாலஸ்தீனிய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் 80 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி லெபனானை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 80 பேர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அதிர்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை பொறுத்தவரையில் நம்ம என்ன திரும்ப திரும்ப பார்த்துக்கணும்னு கேட்டால், அந்த மக்களுக்கான ஆதரவுக்காக பலதரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, ஆர்வமாக இருக்கிறது. அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதுதான் நம்முடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. இதை உலமாக்களும் தயவு செய்து பள்ளி வாயில்களில் ஜும்ஆக்களில் நினைவூட்டுங்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். அதை தாண்டி சில உலமாக்களுடைய வீடியோ காட்சிகளை நமக்கு பார்க்க முடிஞ்சது. சில பேர் அங்கே என்ன நடக்குதுன்றே தெரியாமல் நீங்கள் மிம்பர்களில் பேசக்கூடிய காட்சிகள் கவலையை உண்டாக்குகிறது. பாலஸ்தீன மக்கள் ஒரு ஆலிம் பேசுகிறாரு, பாலஸ்தீன மக்கள் செய்கிற அநியாயத்தினால தான் இவ்வளவு அவர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறதுங்கிறார். அப்படி பார்த்தா நம்ம அத்தனை பேருமே ரொம்ப சூஃபி குஞ்சிகளாட்டம் இருக்கிறோமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாதீங்க. அங்கே என்ன நடக்குதுன்றே தெரியாமல் தயவு செய்து பேசாதீர்கள். தயவு செய்து பாருங்க, சர்வதேச ஊடகங்கள் நீங்கள் படித்த அரபு மொழியிலேயே இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது. அங்கே நடக்கிற அநியாயங்கள் ஆங்கிலத்தில் பார்க்க முடியாட்டியும் அரபில் கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அந்த மக்களுக்காக நீங்கள் துவா செய்யலைன்னாலும் பிரச்சனை இல்லை, துவா செய்ய சொல்லலைன்னாலும் பிரச்சனை இல்லை. அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தாமல் இருங்கள். அவர்கள் செய்கிற குற்றங்கள், அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் அப்பாவிகள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்திப்பது நம்முடைய கடமை. ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக நம்மால் முடிந்ததை செய்வது நம்முடைய கடமை. இதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. மார்க்கம் நமக்கு வேறு எதையும் கற்றுத்தரவில்லை என்பதையும் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்வானாக. இதே நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்தில் இருந்து வந்திருந்த இலங்கையைச் சேர்ந்த சகோதரி, அவருடைய 4 குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சகோதரியும் அவருடைய குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம். அவங்களுக்கான உதவிகள் செய்வதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம்னு நிறைய சகோதரர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு அவர்களை பற்றிய விவரங்களை கேட்டீங்க. இந்த வீடியோவில் முன்னாடி அவர்களுடைய அக்கவுண்ட் நம்பரை நம்ம போடுறோம். மரதான கமர்ஷியல் பேங்க்கில் அவங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கிறது, அதற்காக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் நேரடியாக அவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கே நீங்கள் போட்டுடலாம். அவங்களோட பேர் சகோதரி ரிகாஸா. அவங்களோட அக்கவுண்ட்டுக்கே நீங்கள் விரும்பினவங்க முடியுமான உதவிகளை வழங்கி கொள்ளுங்க. அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக, அவர்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அது அமையும். அந்த சகோதரிக்கு நீங்கள் கொடுக்கிறது நேரடியாக போய் சேர்ந்துவிடும். தரகர்கள் இல்லாமலேயே நீங்கள் அவர்களுக்கு உதவி விட முடியும். எனவே இந்த நாம் பேசுகிற நேரத்தில் இதற்கு முன்பதாக அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் போடப்பட்டிருக்கும். அதை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் போய் சேரும், வேறு யாருக்கும் அது போய் சேராது. அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க அவங்க தான், அவங்களோட பேரில் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கிட்டே நிறைய பேர் அக்கௌண்ட் நம்பர் கேட்டபோது உடனடியாக எனக்கு திறக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பேரில் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க அக்கௌண்ட்டே கிடச்சிருக்கிறது. அதை நாம் பதிவிட்டிருக்கிறோம். அவர்களுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக அள்ளி கொடுங்கள். அவர்கள் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.